ஓம் சாந்தி. 25/2/2024 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 30/3/1998. அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வெளிப்படுத்தி உறுதியான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் ஆனால் குழந்தைகளாகிய உங்களின் புகழை இறைவன் அவரே பாடிக்கொண்டு இருக்கிறார். இப்படி நாம் கனவில் கூட இத்தனை பெரிய உயர்ந்த பாக்கியம் உருவாகி இருக்கிறது என்பதை நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் உருவாக்கப்பட்டுள்ளது, உருவாகிவிட்டது. உலகத்தினர் இறைவன் நம்மை படைத்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கடவுளை பற்றி எதுவும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் குழந்தை என அனுபவமும் இருக்கிறது. நீங்கள் சிவ வம்சத்தை சார்ந்த மற்றும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்று பெருமையுடன் சொல்கிறீர்கள். நம்மை பாப்தாதா எப்படி படைத்தார் என்பது நமக்கு தெரியும். சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயோதிக பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தை யார் என்று யாரிடம் கேட்டாலும் உடனே என்ன சொல்வார்கள்? சிவபாபா எங்களை பிரம்மா பாபாவின் மூலம் படைத்தார், ஆகையால் நாங்கள் பகவானின் குழந்தைகள் என்று பெருமிதத்துடன் சொல்வீர்கள் அல்லவா? கடவுளை நேரடியாக சந்திக்கிறோம். அவர் பரமாத்மா மட்டும் அல்ல, கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், மேலும் ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவருக்கும் இந்த பெருமிதம் இருக்கிறதா? ஒரு கையால் கைத்தட்ட வேண்டும். இப்பொழுது இந்த ஒரு பயிற்சியை வயதானவர்களுக்கு கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து பாப் தாதாவும் கூட மகிழ்ச்சியில் ஊஞ்சலாடுகிறார். மேலும் ஆஹா, என்னுடைய ஒவ்வொரு உன்னதமான பாக்கியசாலியான விசேஷமான ஆத்மாக்களே என்று எப்பொழுதும் சொல்கிறார். தந்தை என்ற ரூபத்தில் பரமாத்மாவின் பாலனையை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பரமாத்மா பாலனை முழு கல்பத்தில் இந்த பிராமண பிறவியில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பரமாத்மா வளர்ப்பில் ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்தி ஸ்வரூபமும் அனுபவமாகிறது. பரமாத்மாவின் அன்பு அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. பரமாத்மா அன்பு தேக உணர்வையும் மறக்க வைக்கிறது. அதன் கூடவே பலவிதமான சுயநல அன்பையும் மறக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் வளர்ப்பிற்குள் இருக்கக்கூடிய பாக்கியசாலி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். இறைவன் அவரே தனது வதனத்தை விட்டு இறை மாணவர்களாகிய உங்களுக்கு படிப்பை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறீர்கள். தினம்தோறும் வெகு தொலைவிலிருந்து படிப்பிக்க வருகிறார். இப்படிப்பட்ட ஆசிரியரை எங்காவது பார்த்து இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஆசிரியரை எப்பொழுதாவது பார்த்து இருக்கிறீர்களா? ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்காக தினம்தோறும் பாபா ஆசிரியராக மாறி உங்களிடம் படிப்பை கற்றுத்தர வந்திருக்கிறார். மேலும் எவ்வளவு எளிதாக கற்றுத்தருகிறார்! 2 வார்த்தைகளில் படிப்பு அடங்கி இருக்கிறது. நீங்கள் மற்றும் பாபா, இந்த 2 வார்த்தைகளை சக்கரம் என்றும் சொல்லலாம், நாடகம் என்றும் சொல்லலாம், கல்ப விருட்சம் என்றும் சொல்லலாம். முழுமையான ஞானமும் அடங்கி இருக்கிறது. மேலும் மற்ற படிப்பில் எவ்வளவு புத்தியின் மீது சுமை ஏற்பட்டு விடுகிறது. பாபாவின் படிப்பின் மூலம் புத்தியும் லேசாகி விடுகிறது. லேசான தன்மையின் அடையாளம் உயர பறப்பது. லேசான பொருட்கள் எப்பொழுதும் உயரத்தில்தான் இருக்கிறது. எனவே இந்த படிப்பின் மூலம்
மனம், புத்தி பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது. அதனால் புத்தி லேசாகி விடுகிறது அல்லவா? 3 உலகத்தின் ஞானம் கிடைத்து விடுகிறது. எனவே இப்படிப்பட்ட படிப்பு முழு கல்பத்திலும் யாராவது படித்தீர்களா என்ன? படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவர் இருக்கிறாரா? எனவே இது கூட பாக்கியம் தானே. மேலும் சத்குரு மூலம் அப்பேற்பட்ட ஸ்ரீமத் கிடைக்கிறது. என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது, அப்படி செய்யட்டுமா, இப்படி செய்யட்டுமா, இந்த அனைத்து கேள்விகளையும் சதா காலத்திற்காகவும் முடித்து விடுகிறது. என்ன செய்வது, எப்படி செய்வது, அப்படி செய்யட்டுமா, இப்படி செயல்படட்டுமா, இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான ஒரே பதில் தந்தையை பின்பற்றுவது. சாக்கார செயலில் பிரம்மாவை பின்பற்றுங்கள். நிராகார நிலையில் அஷரீரி ஆவதில் சிவபாபாவை பின்பற்றுங்கள். பாபா மற்றும் தாதாவை இருவரையும் பின்பற்ற வேண்டும் என்றால் அனைத்து விதமான கேள்விகளை முடித்து விடுவது மற்றும் ஸ்ரீமத் படி நடப்பது. இது கடினமாக இருக்கிறதா? கேட்பதற்கான அவசியம் இருக்கிறதா என்ன? நகல் செய்ய வேண்டும். தனது புத்தியை பயன்படுத்த வேண்டாம். பாபாவிற்கு சமமாவது என்றால் தந்தையை பின்பற்றுவது கடினமாக இருக்கிறதா அல்லது எளிதாக இருக்கிறதா? சுலபமாக தானே உள்ளது. இப்பொழுது பாருங்கள், 30 வருடங்களாக இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். 30 வருடங்களாக இருப்பவர்களுக்கு கடினமாக உள்ளதா அல்லது எளிதாக உள்ளதா? எளிதாக இருக்கிறது என்றால் யாரெல்லாம் பின்னால் வந்திருப்பவர்களுக்காக கடினமாக இருக்குமா அல்லது எளிதாக இருக்கிறதா? எளிதாக இருக்கிறது அல்லவா? வெப்பத்தின் காரணமாக அனைவருடைய கைகளிலும் பல வண்ணங்களில் விசிறி அசைந்து கொண்டு இருந்தது. நல்லது. விசிறிகளின் தூறல் மிக அழகாக இருந்தது. காட்சி நன்றாக இருக்கிறது அல்லவா? புதுமை தன்மை வேண்டும் அல்லவா? எனவே இந்த குழுவின் புதுமை தன்மையாக இருக்கிறது. இதுவும் கூட தொலைக்காட்சியில் வந்துவிட்டது. நல்லது. அனைவரும் ஓடி ஓடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாப் தாதாவும் கூட அன்பின் வாழ்த்துக்களை கொடுக்கிறார். பாருங்கள், எல்லைக்கு உட்பட்ட குருமார்களாக இருப்பவர்கள் கூட எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள். 1 அல்லது 10 அதற்கு மேல் தருவது இல்லை. ஆனால் உங்களுக்கு சத்குரு தினம்தோறும் வரதானங்களை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குருவை பார்த்து இருக்கிறீர்களா? பார்த்தது இல்லை அல்லவா? நீங்கள் மட்டும்தான் பார்க்கிறீர்கள். ஆனால் கல்ப கல்பமாக பார்க்கிறீர்கள். எனவே எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் பிராப்திகளை முன்னால் வையுங்கள். புத்தியில் மறைத்து வைக்காதீர்கள், வெளிப்படுத்துங்கள். மறைத்து வைக்கும் சுபாவத்தை மாற்றி வெளிக்கொண்டு வாருங்கள். தனது பிராப்திகளின் லிஸ்டை எப்பொழுதும் புத்தியில் வையுங்கள். பிராப்திகளின் அட்டவணை வெளிப்பட்டு விட்டால் எப்படிப்பட்ட தடைகளும் யுத்தம் செய்யாது. யுத்தங்கள் மறைந்து போய்விடும். அடைந்தது வெளிப்பட்டுவிடும். இன்று ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு சில குழந்தைகள் கடின உழைப்பு செய்கிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள், நினைவு செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் நினைவு வரவில்லை. ஆத்ம உணர்விற்கு பதிலாக தேக உணர்வில் வந்து விடுகிறார்கள். இது பாப்தாதாவிற்கு பிடிப்பது இல்லை. காரணம் என்னவா இருக்கும்? தனது பாக்கியத்தின் பிராப்தி நினைவில் வருவது இல்லை, மறைவாகவே இருக்கிறது. பிறகு யாராவது நினைவுபடுத்தினால் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகையால் சகஜமான முயற்சி, பிராப்திகளை நினைவில் வையுங்கள். எப்பொழுது பிராமணன் ஆனோமோ அதிலிருந்து தனது பாக்கியத்தை நினைவில் வையுங்கள். குழப்பத்தில் வராதீர்கள், உறுதியாக இருங்கள். ஏனென்றால் நினைவு சின்னமாக அபுவில் என்ன இருக்கிறது? ஆடாத
வீடு, அதாவது அச்சல்கர் அல்லது ஆடும் வீடா? அச்சல்கர் ஆடாத வீடுதான் இருக்கிறது அல்லவா? அது யாருடைய வீடாக இருக்கிறது? உங்களுடைய நினைவு சின்னம் தானே. எனவே எப்பொழுதெல்லாம் சூட்சுமமான முயற்சி செய்வது கடினமாக தோன்றுகிறதோ, புத்தி அதிகமாக குழப்பத்தில் வருகிறது என்றால் தனது நினைவு சின்னத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். பலமுறை குழந்தைகள் நான் ஆத்மா, நாடகம் இது ஒரு தடையாக இருக்கிறது, இது ஒரு காட்சியாக இருக்கிறது என்று ஞானத்தின் கருத்துக்களை சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள், அசைந்து கொண்டும் இருக்கிறார்கள், ஆடிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி புத்தி ஆகிவிடுகிறதோ நிலையாக இருக்க முடியவில்லை என்றால் மதுபன் அசையாத வீட்டை நினைவில் வையுங்கள். இது ஸ்தூலமான பொருளாக இருக்கிறது அல்லவா, சூட்சுமமானதாக இல்லை. கண்களின் மூலம் பார்க்கும் பொருள் அல்ல. என்னுடைய நினைவு சின்னம் அச்சல்கராக இருக்கிறது, குழப்பமான வீடு என்று இல்லை. ஏனென்றால் பாப்தாதா இந்த வருடத்தை அனைத்து குழந்தைகளுக்காக முக்தி வருடமாக கொண்டாட விரும்புகிறார்கள். கைகளை உயர்த்துங்கள் என்றால் சிலர் கைகளை உயர்த்துவார்கள், சிலர் கைகளை உயர்த்துவது இல்லை என்று. அப்படி இல்லை, அனைவரும் மகிழ்ச்சியோடு கைகளின் கைத்தட்டல் செய்கிறார்கள். இப்பொழுது நன்றாகவே கையை தட்டுங்கள். ஆனால் அதுபோலதான் பாப்தாதா இந்த வருடம் இறுதியில் இந்த அளவு வேகமாக கையை தட்டியதை பார்ப்பார். இப்பொழுது கை தட்டியது நன்றாக இருந்தது, ஆனால் இன்னும் கைகள் தட்டுவது ஒலிக்க வேண்டும். கை தட்டுவீர்களா? கைகளை தட்டி மகிழ்ச்சி செய்து விட்டீர்கள். ஆனால் பாப்தாதா புது வருடத்தில் தனது 18 ஜனவரி விசேஷமாக பிரம்மா பாபா உடலில் இருந்து விடுபட்ட நாளாக இருக்கிறது. எனவே 18 ஜனவரி அன்று பாப்தாதா திரும்பவும் கைகளை உயர்த்த வைப்பார். முக்தி வருடத்தை கொண்டாடினீர்களா அல்லது யோசனை செய்தீர்களா? கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும். யோசிப்பதை நிறுத்துவது இல்லை. சொரூபத்தில் கொண்டு வந்தீர்களா அல்லது யோசித்துக் கொண்டே இறுதியிலும் யோசித்துக் கொண்டே இருப்பீர்களா? இந்த முடிவை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். செய்து காட்டுவீர்களா? நல்லது. நினைவில் இருக்கும் அல்லவா, பிராப்திகளை முன்னால் வையுங்கள். பாபாவின் நினைவின் கூடவே பாபா என்ன கொடுத்தாரோ அதை வெளிப்படுத்துங்கள். என்ன செய்தீர்கள், மேலும் என்ன கிடைத்தது? பாப்தாதா இந்த வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஜீவன் முக்தியின் நிலையில் பார்க்கிறார். எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி அடைவோம். ஆனால் ஜீவன் முக்தி சம்ஸ்காரம் இப்போதுதான் வெளிப்படுத்த வேண்டும். மேலும் நிரந்தர யோகியாக, நிரந்தர சகஜ யோகியாக, நிரந்தரமாக விடுபட்ட ஆத்மாவின் சம்ஸ்காரத்தை இப்போதிலிருந்து அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். ஏன்? நேரத்தின் மாற்றம் உலகத்தை மாற்றக்கூடிய உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை பாப்தாதா முன்னதாகவே சமிஞ்சை கொடுத்து இருந்தார். இயற்கையின் தலைவனாகிய ஆத்மாக்களாகிய உங்களுக்காக வெற்றி மாலையை எடுத்துக்கொண்டு இயற்கை வரவேற்று காத்து கொண்டு இருக்கிறது. வெற்றியின் மணியை ஒழிப்பதற்காக எதிர்கால ராஜ்ய அதிகாரியாக, வெற்றியின் மணியை ஒலிப்பதற்காக எதிர்கால ராஜ்ய அதிகாரியாகிய உங்களின் உத்தரவுக்காக எப்பொழுது மணியை ஒலிக்க வேண்டும் என்று காலம் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது நம்முடைய தேவ ஆத்மாக்கள் நம்மீது மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பக்தியின் ஆசீர்வாதம் கொடுப்பார்கள், எப்பொழுது துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய ஆத்மாக்கள் வெளிப்படுவார்கள் என்று பக்த ஆத்மாக்கள் அந்த தினத்திற்காக நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஆகையால் இவர்கள் அனைவரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் கருணை மனமுடையவரே, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களே, எனவே இது போன்று காத்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களின் வேண்டுதலை முடியுங்கள். உங்களுக்காக அனைத்தும் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டால் அனைத்து ஆத்மாக்களும் இயற்கை பக்தர்களுக்கும் முக்தி கிடைத்து விடும். எனவே விடுபட்டவர் ஆகுங்கள். முக்தியின் தானத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். இப்பொழுது உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீடம் தரித்தவர் ஆகுங்கள். பொறுப்பு இருக்கிறது அல்லவா? பாபாவிற்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? மனதில் துக்கத்தின் புலம்பல் கேட்கவில்லையா? உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, இப்பொழுது தனது முடிசூட்டு விழாவை கொண்டாடுங்கள். 100 இமயமலையை போன்ற மிக பெரியதிலும் பெரிய தடைகள் வந்தாலும் கூட நகர்த்த முடியாது, இழக்கவும் மாட்டார்கள் என்பதை பாப்தாதா முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். முடிசூட்டு விழாவை அவசியம் கொண்டாட வேண்டும். பாப்தாதா தினம்தோறும் சார்ட்டை பார்க்கிறார். இங்கிருந்து சென்று ரயிலில் சொல்கிறீர்கள். தெரியவில்லை என்ன நடக்கும் என்று சொல்லாதீர்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு கொக்கு மற்றும் அன்னப்பறவை இரண்டிற்கும் இடையே சண்டை ஏற்படுகிறது. இது நடந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். இதை சொல்ல மாட்டீர்கள் தானே? உங்களுடைய கடிதங்கள் அனைத்தையும் தேவையற்ற பெட்டியில் போடப்படும். கேட்கப்படுவது இல்லை. உறுதியான எண்ணங்களை கொண்டு வாருங்கள். நடந்தே தீர வேண்டும். எங்கு உறுதித்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது நடக்க முடியாதது. எனவே அனைவரும் உறுதியான எண்ணம் உடையவர்கள் தானே? ஆசிரியர்கள் கைகளை உயர்த்துங்கள். அநேக ஆசிரியர்கள் வந்துள்ளீர்கள். அனைவரும் கிளை நிலையங்களை காலி செய்து கொண்டு வந்து விடுவீர்களா என்ன? பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கூறுகிறார். பாப்தாதா பார்க்கிறார். இப்பொழுது பார்த்தார். அனைத்து மதுவனத்தை சார்ந்தவர்களும் தன்னுடைய மாற்றத்திற்கான லட்சியத்தை மிக நன்றாக வைத்து இருக்கிறார்கள் என்பதை கேட்கிறார். லட்சணங்களை பார்க்கிறார். ஆனால் லட்சியம் மிக நன்றாக வைக்கிறார். தனக்குள் என்ன இருக்கிறதோ அதை எழுதியிருக்கிறார். ஆனால் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி உள்ளுக்குள் வருவது ஆரம்பமாகிறது. போக போக வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அனைவரிடமும் தன்னுடைய உறுதியான எண்ணங்களின் ஊக்கமுற்சாகம் நன்றாகவே தென்படுகிறது. இப்பொழுது காகிதத்தில் இருக்கிறது. ஆனால் காகிதத்திலும் கூட முதலாவது அடியாக இருக்கிறது. எனவே பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏன் ஏற்பட்டது? முழு உலகத்திற்காக மதுபன் நிவாசிகள் அர்ஜுனனாக இருக்கிறார்கள். நிமித்தமாக மதுபன் நிவாசிகள் இருக்கிறார்கள். 2வது எண்ணில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் நிமித்த சேவாதாரிகளின் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மேலும் அனைத்து சகயோகியான துணையாக முழுமையான பிராமண குடும்பம், பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். எனவே மதுவனத்தின் வரைபடத்தை பாப்தாதா பார்க்கிறார். முற்றிலும் மாறுபட்டதாக தென்படுகிறது. மதுவனத்தை சார்ந்தவர்கள் குறைவாக தான் வந்துள்ளார்கள். பலர் எழுதவே இல்லை. முன்னால் அமர்ந்து இருப்பவர்கள் மிகவும் குறைவாக எழுதியிருக்கிறார்கள். மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். ஆனால் வேலை கிடைக்கிறது என்றால் எழுதுவதில் மதிப்பெண் சேமிப்பு ஆகிறது. ஒருவேளை எழுதவில்லை என்றால் மதிப்பெண் மிகவும் குறைந்துவிடும், நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். என்னவெல்லாம் கட்டளைகள் கிடைக்கிறதோ நேரடியாக பாபாவின் மூலம் கிடைக்கிறது. நிமித்த ஆத்மாக்களான தாதிஜியின் மூலம் கிடைக்கிறது. அவர்களுக்கு மதிப்பு தருவது மிகவும் அவசியம். இதில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது.
வருங்காலத்திற்காக பாப்தாதா கூறுகிறார். மதிப்பெண் சேமிப்பு ஆகவில்லை, ஆகையால் இவர்களுக்கு மகத்துவம் கொடுக்க வேண்டும், அதாவது மகான் ஆக வேண்டும். சாதாரணமாக பேச வேண்டாம். குழந்தைகள் மிகவும் சாதுரியமானவர்கள். பாப்தாதாவிற்கு தெரியும் என சொல்வார்கள் அல்லவா? தெரியும். ஆனால் சொன்னது ஏன்? தெரிந்து இருந்தாலும் சொல்வது என்ன? எனவே அப்படியே விட வேண்டாம். அதிகமான செயல் அப்படி இருக்கிறது. சிறியவர்களில் யாருக்கு சரி செய்கிறேன் என்று சொல்வதில் அதிகப்படியான மதிப்பெண் கிடைக்கிறது? பல மாணவர்கள் இதுபோல இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது கடந்த காலத்தின் சுபாவத்திற்கு வசப்பட்டு மிகவும் ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேற்றம் அடைகிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு தங்க நூல் இழை, மிக மெல்லிய நூல் இழை அவர்களை முன்னேற விடுவது இல்லை. இந்த மெல்லிய நூலிழை இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சியாளர்களும் இருக்கிறார்கள். சிறு சிறு விஷயத்தில் சரி செய்கிறேன் என்று சொல்லி மதிப்பெண்ணை சேமித்து விடுகிறார்கள். அந்த சின்ன சின்ன மதிப்பெண்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் முன்னால் வர முடியும். அதுபோல பாப்தாதாவும் கூட உதாரண ரூபத்தில் இருக்கிறார். ஆகையால் எளிய முறையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு சரி என்று சொல்லி மதிப்பெண்களை சேமியுங்கள். துண்டித்து விடாதீர்கள், சேமியுங்கள். மற்றபடி பாப்தாதா பார்க்கிறார், பலருக்கு ஊக்கம் உற்சாகம் நன்றாக தென்படுகிறது. ஆகையால் திடமான எண்ணத்திற்காக விசேஷமாக மதுபன் நிவாசி குழந்தைகளை பாப்தாதா ஆம் சரி என்று கூறுவதற்கான வாழ்த்துக்களை தருகிறார். அன்பு நினைவுகளையும் தருகிறார். பல லட்சம் மடங்கு அன்பு நினைவுகளை தருகிறார். ஏன்? மதுபன் என்பது பாப் தாதாவை வெளிப்படுத்துவதற்கான கண்ணாடி மாளிகை. எனவே ஒன்று மகிழ்ச்சியின் விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது காகிதத்தில் எழுதியுள்ளீர்கள், அதை செயலில் கொண்டு வர வேண்டும். சரியா? நல்லது. வாழ்த்துக்களை தருகிறார். இப்பொழுது ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் திடீரென்று இப்பொழுதே அஷரீரி ஆகிவிடுங்கள் என்று கட்டளை கிடைக்கிறது என்றால் ஆக முடியுமா? அல்லது குழப்பம் ஏற்படுமா? ஏன்? கடைசி நேரத்தில் இந்த பயிற்சி தான் மதிப்பிற்குரிய வகையில் தேர்ச்சி அடைந்தவராக மாற்றும். எனவே இப்பொழுது பாப்தாதா கூறுகிறார், ஒரு நொடியில் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு அஷரீரி ஆகுங்கள். நல்லது. நாலா பக்கமும் உள்ள மிகவும் உன்னதமான பாக்கியசாலியான பரமாத்மாவின் பாலனைக்கு உரிமையாளரான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மாவின் படிப்பிற்கு உரிமையாளரான பரமாத்ம சத்குருவின் வரதானங்களுக்கு அதிகாரியான, எப்பொழுதும் திடத்தன்மையின் மூலம் வெற்றிக்கு அதிகாரியான, எப்பொழுதும் துண்டிக்கப்படாத யோகி, அசையாத யோகி, எப்பொழுதும் உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீடத்தை அணிந்த, எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளையும் வெளிப்பட்ட ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். இப்பொழுது முக்தி வருடத்தில் நம்பர் 1 இருப்பது மதுபன் நிவாசிகள். சரியா? முடியுமா அல்லது கடினமா? ஆனாலும் கூட பாப்தாதா மதுபனை சார்ந்தவர்களுக்கு தங்க பேட்ஜ் கொடுக்கிறார். மதுபனை சார்ந்தவர்களுக்கு பேட்ஜ் தர வேண்டும். மேலும் அனைவருக்கும் கொடுக்கிறார். மதுபனை சார்ந்தவர்களுக்கு முக்தி வருடத்தின் வெகுமதியை தருகிறார். நல்லது. உங்களுக்கு பேட்ஜ் கொடுக்கப்படும். நல்லது. வரதானம்: பிராமண வாழ்க்கையில் ஒரு பாபாவை தனது உலகமாக மாற்றக்கூடிய இயல்பான மற்றும் சகஜ யோகி ஆகுக. விளக்கம்:
பிராமண வாழ்க்கையில் அனைத்து குழந்தைகளின் உறுதிமொழியாக இருக்கிறது, ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. உலகமே பாபா என்று ஆன பிறகு வேறு யாரும் இல்லை என்றால் இயல்பாகவே மற்றும் சகஜ யோகி மனநிலை எப்பொழுதும் இருப்பது இல்லை. ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கு புத்தி வரக்கூடாது, அங்குதான் செல்ல வேண்டும். ஆனால் ஒரு பாபா தான் அனைத்தும் என்றால் புத்தி வேறு எங்கு செல்ல முடியும்? அப்படிப்பட்ட சகஜ யோகி சகஜ சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிடுகிறார்கள். அவர்களின் முகத்தில் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு ஒரே ரசனையில் ஒன்று போலவே இருக்கும். ஸ்லோகன்: பாபாவிற்கு சமமாக அவ்யக்த மற்றும் விதேகி ஆவது. இது அவ்யக்த பாலனையின் வெளிப்படையான நிரூபணம் ஆகும். ஓம் சாந்தி.